நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 37,000 பேர்கிட்ட இருக்காங்க. அனைத்து மாவட்டத்தில் வரக்கூடிய தனியார் வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையுமே இதில் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இப்போவே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல லட்சம் இளைஞர்கள் வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்கங்க. ஆமாங்க, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட 4,500 வேகன்சிஸ்க்கான ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆமாங்க, அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா லேப்டாப் கிட்டு மற்ற அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. 60 வயசு வரையும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரி சூப்பராக இந்த கம்பெனியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அப்ளை பண்ண இந்த டைம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அடுத்த வருஷம் எண்டில் தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அன்அகாடமி இப்போது கோர் இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, வர ஜூலை 9 மதியம் 12 மணிக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மதிப்புடைய ஒர்க் ஷாப்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். வீட்டிலேருந்தே உங்கள் ஃபோன் மூலயமா அட்டன் பண்ணலாம், ஈஸியாக வேலைக்கு போகலாம். யாரெல்லாம் ப்ரோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் முடித்தவங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். ட்ரிபிள் மற்றும் இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஆஃப் மேட்லாப் இன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் ஷாப் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், சிவில் முடித்தவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பிரைமவேரா யூஸ் பண்ண ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 6 மற்றும் ஜூலை 9 ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெக்னிக்கல் மற்றும் ஆப்டிடியூட் ரிலேட்டடில் கொஷின்ஸ் இருக்கும். நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% ஸ்காலர்ஷிப்போட அன்அகாடமி கூடிய ப்ரீமியம் கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம், வேலைக்கு போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றுக்கு தனித்தனியாக லிங்க் தரேன். எந்த லிங்க் வேணுமோ அதை டச் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல என்ரோல் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்ரோல் ஆகிடும். ஃப்ரீ ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் நம்ம கோடான தமிழா 10 நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டோல் ஃப்ரீ நம்பரும் தரேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அன்அகாடமி. ஓகே, இன்ஃபோசிஸ் இந்தியாவோட ஒரு முன்னணி டாப் எம்என்சி ப்ரைவேட் கம்பெனி தான் நேம். பட் வந்து ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா நல்ல சம்பளம், லைஃப் பக்காவாக செட்டில் ஆயிரும், பர்மனன்ட் ஜாப் மாதிரி இருந்துக்கலாம். பல லட்சம் இளைஞர்கள் எப்போ அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து இப்போது ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ப்ரோது அப்படின்னா, ஆன் கேம்பஸ் அப்படின்னா காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா நீங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டீங்க, எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய்ட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் விஷயம், எந்த இயர் பாஸ் அவுட் ப்ரோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2019, 2020, 2021 அப்படி இல்லைனா இப்போ 2022 நீங்கள் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வருஷம் பாஸ் அவுட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்தவரையும் ஃப்ரெஷர்ஸ் தாங்க எடுக்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அப்புறம் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த 2 ரோலுங்க. ஏன்னா ரோலே வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடில் இருக்குது அப்படின்னா ஆமாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இயர் ஆஃப் கிராஜுவேஷன் 19, 20, 21, 22. ஓகேவா? என்ன ப்ரோ படிச்சிருக்கணும், என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிடெக்கு, அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்கு, அப்படி இல்லைனா எம்சிஏ, எம்எஸ்சி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரான்ச்சஸ் ப்ரோ அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்டி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அதாவது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த பிரான்ச்சஸில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஆக்டிவ் பிளாக்லாக்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது அரியர்ஸ் இருக்கக்கூடாது. எவ்வளோ பர்சன்டேஜ் முக்கியம் அப்படின்னா, அகாடமிக் க்ரைட்டீரியாவை பொறுத்தவரையும் ரீஜியன் வைஸ் அகாடமிக் க்ரைட்டீரியா, அதாவது ஒரு ரீஜனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பொதுவாக ஆல் இந்தியாவுக்கு விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு நம்ம சைடில் உள்ள இன்ஃபோசிஸில் நமக்கு ஜாப் இருக்கும். ஸோ நமக்கு 60% நீங்கள் எடுத்திருக்கீங்க டிகிரியில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குமா ப்ரோ அப்படின்னா, மேக்ஸிமம் கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாற்றிட்டாங்க. அதாவது வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரியான அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை வந்து இப்போ எல்லா ஐடி கம்பெனியும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னுமுமே. ஸோ மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் இருக்குது. பட் வந்து ஆஃபீஸ் வர சொன்னாலும் நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ப்ரோ சேலரி அப்படின்னா இதில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கிட்டத்தட்ட 9.5 lakh per annum, வருஷத்துக்கு 9.5 லட்சம் சேலரி. அதனால தாங்க இவ்வளோ பேர் இதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்லேயே போயிட்டு ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் ஜாப் ரோல் இன்ஃபோசிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு 6.25 lakh per annum, அதாவது கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே சம்பளம். அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு
ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் டேட்டு ஜூலை 17 வரையும் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளேயும் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸில் கடந்த 3 மாதத்தில் வேறு ஏதாவது நீங்கள் இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. கடந்த 3 மாதத்தில் இன்ஃபோசிஸ்லேருந்து வந்த எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸில் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க கொடுப்பாங்க. surveys.infosysapps.com இதுதான். ஸோ அஃபிஷியல் தான், நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர்லேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பட் ஜாப் வந்து பெங்களூர் தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆல் இந்தியா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த நியர்பை இன்ஃபோசிஸில் உங்களுக்கு வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்கேஸ் வந்து பெங்களூர் கேம்பஸ்லேயே உங்களுக்கு ஜாப் போட்டாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நம்ம ரீஜன் பக்கம் வந்துடலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. பர்சனல் டேட்டா எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே இதில் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கோங்க. நேமு, ஃபோட்டோ, ரெஸ்யூமு, எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐ அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 by 1 உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க. மேலா ஃபீமேலா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. மொத்தமாக 96 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா கொஷினுமே இருக்கும். நடுவில் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொன்னால் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ரெஸ்யூம் வந்து அப்டேட்டட் ரெஸ்யூம், நீட்டான ஒரு ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் வீட்டிலேருந்தே அட்டன் பண்ணிக்கலாம். ஆப்டிடியூடு, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடில் கொஷின்ஸு இது எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு விர்ச்சுவல் இன்டர்வியூவும் வைப்பாங்க. அதுவும் நீங்கள் வீட்டிலேருந்து லேப்டாப் மூலியமாகவே நீங்கள் வந்து தாராளமாக அந்த இன்டர்வியூவும் கிராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போனால் போதும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறது நீங்கள் மொபைல்லேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து இன்டர்வியூ, எக்ஸாமினேஷன் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு லேப்டாப்லேருந்து பண்ணணும். மற்றபடி இன்ஃபோசிஸ்லேருந்து வழங்கக்கூடிய உங்களுக்கு அந்த வெல்கம் கிட்டில் லேப்டாப்பு, மற்றபடி அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தவறாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.